வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு சாரீ எடுத்து எல்லாமே மிரரில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு தடவை வச்சு பாரு நல்லா இருக்கான்னு நான் ஃபைனலாக முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வேறு கலரில் எது லிங்க் இது இந்த டிசைன்லையா வேறு எந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமாக சாரீ பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக ஒரு 3 சாரீ வாங்கிட்டோம். சரி ஜென்ஸுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1/4 மணி நேரமாக நம்ம லிஃப்ட்டுக்கிட்ட நின்றுட்டுருந்தோம். இதுக்கு மேலே இன்னும் வேலைக்கு ஆகாது. சரி வாங்க எக்ஸலேட்டரில் போயிடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டோம். என் பையன் பார்த்திங்கன்னா எக்ஸலேட்டரில் உட்காந்து நல்லா வந்துட்டு இருந்தான். டேய் பார்த்துடான்னு சொல்லிட்டு நாங்கள் கத்திட்டு வந்துட்டு இருந்தோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா அண்ணிலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா வந்து பையனை சமாளிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ட்ரையல் ரூமில் எல்லாமே போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் எல்லாம் ஷர்ட் போட்டு பார்த்துட்டு இருந்தார். ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணன் வந்து பேண்ட் வந்து கார்கோ பேண்ட் மாதிரி எடுத்துருந்தார். ஜாக்கிங் பேண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டும் எல்லாமே போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடய குட்டி தங்கத்துக்கு எல்லாமே செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய பையன் பார்த்திங்கன்னா கீழே வந்து கார் பார்த்துருந்தாரு. அது பார்த்திங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா 7000 மேலே இருந்தது. அது வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் பர்த்டேக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தான். நாங்களும் சரி ஓகேடான்னு சொல்லிட்டு இருந்தோம். என்னோடய அண்ணன் பாப்பாவுக்கு எல்லாம் அவன் வச்சு பார்த்துட்டு இருந்தான் அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா விட்றா பில் போட போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபைனலாக எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கிட்டு அந்த கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் கொடுத்து கிஃப்ட்டும் வாங்கிட்டோம். சரி வர வழியே ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா எலெக்ஷன் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால ரொம்ப க்ரௌடாக இருந்தது. சரின்னு வர வழியிலே புரோட்டா வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அண்ணன் வந்து என்னென்ன பீஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். டாடா பை ஃப்ரெண்ட்ஸ்.